நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நில்லு, எங்க வந்த? மறுபடியும் குட்டி கலாட்ட பண்ண வந்துட்டியா? வசந்தி, யார் இது? அதான் அன்னைக்கு கூட மேடம் பார்க்க வந்திருந்தாளே. என்ன பிரச்சனை உனக்கு? ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போக மாட்டியா? பைய தூக்கிட்டு இங்க வந்துடுற? ஹலோ, நான் யாரு நீங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீங்க என்ன கார்னர் பண்ண பாக்குறீங்கல்ல? உங்களுக்கு இந்த வேலை வேணுமா வேணாமா? ஏய், என்ன நீ மரியாதை இல்லாம பேசுற? அரஞ்சனா பாரு, இந்த வயசுலயே திமிரா உனக்கு? நான் என் மனசுல இருக்கிற தைரியத்துல தான் அப்படி பேசுறேன். அது உங்களுக்கு திமிர் மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்றது? என்ன பார்த்தா கோவமா வருதா? அப்படியே அடிக்கணும் தோணுதா? தோணும். ஆனா உங்களால அப்படி எதுவும் பண்ண முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பாட்டியும் உங்க அம்மாவும் சேர்ந்து உங்க அப்பாவை சுட்டா கோவம் வருமா வராதா? வரும்ல. அந்த கோவம் தான். அதுக்கு பழிக்கு பழி வாங்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். மத்தபடி நான் நல்ல பொண்ணுதான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். எல்லார்கிட்டயும் நல்லா சிரிச்சு பேசுவேன். நான் ரொம்ப சமத்து. அது சரி, எனக்கும் அவங்களுக்கு தானே பிரச்சனை. நீங்களாம் எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். உள்ள போலாமா? முடியாதா? அதெல்லாம் முடியாது. உன்னை பார்த்தாலே அவங்க இரிட்டேட் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் கிளம்பிங்க இருந்து. முடியாது. வசந்தி, அவளை வர சொல்லு. போலாமா? ஓ, நான் இங்க இருந்து பேசுறது கூட உங்களுக்கு கேக்குதா? தேங்க்ஸ். என்னடி வெளியே நின்னு கத்திட்டு இருக்க? உன் பிரச்சனை தான் என்ன? உங்களை பார்க்கணும் தோணிச்சு வந்தேன். எதுக்கு? சும்மா. சும்மாவா? ஆமா, சும்மா. அப்பப்ப பார்த்ததானே அந்த கோவம் அப்படியே இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காம இருந்தா அந்த கோவம் குறைஞ்சிரும்ல. உங்களுக்கும் இப்படி ஒருத்தி இருக்கா? அவ நம்மள துரத்திட்டே வராங்கிற பயம் இருக்கும்ல. பயம் எனக்கு? உன்னை பார்த்து? உன் பேர் என்னமோ சொன்னேன். என்னது? காவேரி. 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 இந்த பாரு காவேரி, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. உன் வயசுக்கு மீறி நீ பேசிட்டு இருக்க, புரியுதா? எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அப்படி தூக்கி உள்ள போடுவீங்களா? பண்ணுங்க. அப்படி பண்ணா உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் தான் ஏறிக்கிட்டே இருக்கும். புதுர வெளியே போ. இனிமே இங்க வராத. வெளியே போ 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 வெளியே. பண்ணுன வேலைக்கு பதில் கேட்டு வந்திருக்கேன். ரொம்ப எரிச்சல் ஊட்டிட்டு இருக்க. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா தூக்கி மைனர் ஜெயில போட்டுடுவேன், தெரியுமா உனக்கு? ஓஹோ, எங்க அம்மாவால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்ககிட்ட சொல்லி மைனர் ஜெயில போட சொல்லிருக்காங்களா? யாராலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது. ஓகே ஓகே, நான் போறேன். ஆனா திரும்பி வருவேன். எங்க இருக்கு என் போனு? ஹலோ. செல்வி, என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? உன் பொண்ணை ஏவி விட்டு இங்க அனுப்பிச்சு டார்ச்சர் பண்றியா? இல்ல நான் வந்து பேசாத, நீ பேசாத. உன் பொண்ணு உனக்கு வேணுமா வேண்டாங்கிறத நீ முடிவு பண்ணு. வேணும்னா திருப்பி அனுப்பு. என்ன நடக்குதுன்னு பாரு. இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் நீ கேளுடே. முத தடவை வந்தா ஏதோ வேகத்துல பேசுறான்னு நினைச்ச. இப்ப நான் மிரட்டுறாளா? தெரியண்டி உன் தந்திரத்தை பத்தி எனக்கு தெரியண்டி. உனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சுட்டுடுவேன் சொல்ற. என்னடி சுடுவ? தோசையா? நீ சொல்லி கொடுக்குறியா?
எஸ், என்னை பத்தி உனக்கு தெரியாது செல்வே. இன்னொரு தடவை அவ கையை நீட்டனா அப்படியே உடைச்சிடுவேன். வைடி போடா. காவேரி, காவேரி, ஏண்டி அவங்கள போய் பாத்தியா? அவங்கனா இவங்க. என்னடி திமிரா? மரியாதையா பதில் சொல்லு. அவங்கள போய் பாத்தியா இல்லையா? மறுபடியும் கேக்குறேன், அவங்கனா எவங்க? ஏன் வாயிலிருந்து அதை சொல்லணுமாடி? அதை தானே நீ எதிர்பார்க்கிற? சரி சரி, என் அம்மாவை போய் நீ பாத்தியா? இல்ல, நான் போய் பார்த்தது என் பாட்டிய. நேரா கேள்வி கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்களோ? எதுக்கு நீ சுத்தி பதில் சொல்ற? என்னடி உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா போச்சா? நீங்க அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஏமா உங்களை கிண்டல் பண்ண போறேன்? ஐயே, என்னது உங்க கூட பெரிய அநியாயமா இருக்கு. அப்பாவை பார்த்துட்டு வந்தா திட்டுறீங்க, பாட்டிய பார்த்துட்டு வந்தா திட்டுறீங்க. ஏய், பார்த்துட்டு மட்டும் வந்தா ஏண்டி நான் திட்டுறேன்? உங்க அப்பாவை பார்த்துட்டு அந்த ஆள் பேச்ச கேட்டுட்டு சுடுவேன் அது இதுன்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற. அதோட விட்டியா? போய் அவங்கள வேற பார்த்திருக்கேன், அதுவும் 2 தடவை பார்த்திருக்கேன். அவங்களையும் போய் நீ மிரட்டி இருக்க. ஏண்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நீ ஆடுறியா? சேச்சே, அதான் இருக்கீங்களே, நல்லா கேக்குறீங்களே சத்தம் போட்டு. காவேரி, அவங்கள பத்தி உனக்கு தெரியாது, வேண்டாம். நீயாவது சுடுவேன் சுடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க நிஜமாவே சுட்டுடுவாங்க. இப்ப அதை சொல்லிதான் என்ன வார்ன் பண்றாங்க. உன் பொண்ணு உனக்கு வேணுமா வேணான்னு என்ன கேக்குறாங்க. ஒண்ணு எனக்கு இல்லாம பண்ணிடுவேன்னு பயமுறுத்துறாங்க. உங்களை அவங்க பயமுறுத்தல, என்ன பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அந்த பயம் தான் உங்ககிட்ட போன்ல பேச வைக்குது. ஹே, என்னடி யாரு பார்த்து யாருக்கு பயம்? உன்னை பார்த்து அவங்களுக்கு பயமா? பயம்னாலே என்னன்னு தெரியாது எங்க அம்மாவுக்கு. அவங்க உன்னை பார்த்து பயப்படுறாங்களா? வீணா அவங்க கிட்ட போய் நீ விளையாடாத. நீ பேசுறது, நீ சுடுவேங்கிறது இதெல்லாம் வேணா நான் கேட்பேன். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க, சப்புன்னு ஒண்ணு விடுவாங்க. அப்படி வாங்க. இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வரணும் தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அம்மா ஒரே ரத்தம் துடிக்குது. அதே மாதிரி தானே இங்கேயும் பாதிக்கப்பட்டது ஏன் அப்பா. நான் போய் பாப்பேன், பேசுவேன். சுடட்டும், என்ன சுடட்டும், நான் பாத்துக்கிறேன். காவேரி, சும்மா எதிர்த்து பேசாத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு போட்டா ஒண்ணு. அடிங்கம்மா, நல்லா அடிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நான் போய் பாப்பேன், என் பாட்டிய பாப்பேன். அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற கணக்க நானும் அவங்களும் தான் நேர்படணும். உங்களால கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நானாச்சு என் பாட்டியாச்சு, இதுல நடுவுல வராதீங்க. பயப்படாதீங்கம்மா. ஐபிஎஸ் ஆகி வந்துதான் சுடுவேன், அவசரப்பட மாட்டேன். இன்னைக்கு என்ன பிரச்சனைமா? அவ போய் அம்மாவை பார்த்திருக்கா, அவங்கள போய் மிரட்டி இருக்கா. அவங்க எனக்கு போன் பண்ணி நான் ஏதோ ஏவி விட்ட மாதிரி கண்ணா பின்னாடி சத்தம் போடுறாங்க. அங்க வரைக்கும் போயிட்டலா? இப்ப என்ன பண்றது? விட்டுருமா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, விட்டுரு. இளங்கன்று பயமறியாது. அவ போக்கிலே விட்டுரு. அவளுடைய வேகம் குறையும் போது உண்மை தெரியும். அதை விட்டுட்டு நீ அவளை தடுக்க தடுக்க அவளுடைய வேகம் அதிகமாயிட்டே போகும். அவட்ட நீ எதையுமே பேசாத. முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியாரு, டென்ஷன் ஆகாத. செல்வி, அரசி ரொம்ப திட்டாலோ? அவ சாதாரணமா பேசினாலே திட்டுற மாதிரி தான் இருக்கும். வா. குட்டி, நல்ல புடவை கட்டி அலங்காரம்லாம் பண்ணி ரெடி ஆகும். உன்னை பொண்ணு பார்க்க வராங்க.
யாப்பா பாண்டி ஒன்னே மாதிரியே பிடிச்சி வந்திருக்க போல. ஏய் மூடிட்டுடா ஆலயமணியும் குட்டியே சீக்கிரம் ரெடியா, அவங்களாம் வந்துட்டாங்க. ஏய் ஞானம் இந்த வரோம் மாமா. மாமா வாடா இங்க. என்னடா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆகிட்டு இருக்கா மாமா. நெசமா சொல்ற? அப்போ ஒன்றும் இல்லைங்கிறது உண்மைதானோ? மாமா நான் தான் அன்றைக்கே சொன்னேன் மாமா. சரி சரி போயிட்டு சீக்கிரம் கூட்டு அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. ஏப்பா பொண்ணை நல்லபடியா பாத்துக்க. பாத்துக்கிறேன். அங்கிட்டு போய் எதுவும் குறைகிற சொன்ன வச்சுக்க. நான்லாம் ரொம்ப பெரிய கோவாக்காரன். சரிடா அடங்க அடங்க, ரொம்ப ஆடாத. பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு, இப்போ வந்துடும். சந்தோஷம் தானே? அப்படி சொல்லாத பாண்டி, எனக்கு கோவம் வரும். பாண்டி அக்கா மோளை கல்யாணம் பண்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன குட்டி அழுது நிற்கிற? ரெடி ஆகலையா? ஏப்பா போய் பொண்ணை கூட்டிட்டு வாப்பா. எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்கிறது? என்ன குட்டி கேக்குறல்ல குட்டி, ஏன் அழற? அப்போ ஒன்றும் இல்லைன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லு குட்டி, நீ சொன்னதெல்லாம் பொய்யா? அத உன் அண்ணன் நம்புவான், உன் தாத்தா நம்புவான், நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருந்து என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. அது சரியாதான் போச்சு. என்ன நடந்தது சொல்லு. ஒண்ணும் இல்ல மாமா. அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவான் அம்மா. ஆஸ்பத்திரியில் கேட்டதுல இருந்து இன்னைக்கு வரல ஒரே வார்த்தையை சொல்லிருக்க. விளையாட்டு பண்றியா நீ? புள்ளைய வளர்த்து வச்சிருக்கானுங்க பேர். மருந்த குடிப்ப, கேட்டா ஒண்ணும் இல்லைன்றா. ஒண்ணும் இல்லைன்றல நான் பார்த்து பையனை கட்டிக்க வேண்டியது தானே? உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதை பாரு, இந்த பணக்கார பசங்க எப்பவுமே இப்படிதான். நம்ம தான் ஆசைப்பட்டு ஏங்கி தவிச்சு அவன்கிட்ட போய் மாட்டிக்குவோம். ஆனா அவன் பாட்டுக்கு அம்போன்னு விட்டு போயிட்டே இருப்பான். நம்ம தான் இப்படி ஏங்கி தவிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். உனக்கு எங்க புரிய போகுது இதெல்லாம்? என்ன மாமா, எனக்கு ரொம்ப பயமாகுது மாமா. போடா டே போடா. பேரை மட்டும் ஞான பாரதி நினைச்சு கேன பையன் மாதிரி சுத்திட்டு இருக்க. கூட பிறந்த தங்கச்சி என்ன பண்ணான்னு ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை. இவெல்லாம் ஆம்பளை மீச தாடி வச்சு அலையறான் பேர். இதுக்கெல்லாம் நம்ம விட்டு தாயா சரி. டே செல்லப்புல, ஏப்பா ஏதாவது படிச்சிருக்கிறியா? மீன் பிடிக்கிறதுக்கு படிப்பதுக்குண்ணே, கடல்ல தானே வேலை. நாங்க 2 பேரும் ரொம்ப டிகிரி வாங்கியிருக்கோம்ல. இந்த வாரப்பா என்னப்பா எதுவும் குழப்பமா? ஆமா பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குது. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்ட 4 வார்த்தை பேசி நல்லபடியா அனுப்பிச்சு வை. நான் உள்ள பேசி முடிச்சுட்டு வரேன். சரி சரி போ. டேய் கொஞ்சம் வெளியே வர. போடா. ஏப்பா இங்க வாங்க. என்னண்ணே? பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாமா? போயிட்டு வாங்க. வந்ததே வந்துட்டோம், இருந்து பார்த்துட்டே போறோம்ண்ணே. தம்பி சொல்றோம்ல, போங்க தம்பி, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த கலர் வச்சுக்கிட்டு பொண்ணு வாக்க வரான் பாரு. இப்ப சொல்லு சொல்லு குட்டி, எதுவா இருந்தாலும் சொல்லு. மாமா நான் இருக்கேன். மாமா நானும் அண்ணனும் பீச்சில் மீன் சுட்டுட்டு இருக்கும் போது குட்டி தைரியமாரு, அழுவாத. அவனை கட்டி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தைரியமாரு. வேண்டாம் மாமா, அவர் ரொம்ப நல்லவர். ஏய் நல்லவன் செய்யற வேலையாடி இது? நல்லவனா? நல்லவன் தப்பு என் மேலேயும் இருக்குல்ல. இருக்கட்டும், தப்பு அவன் மேலே இருக்குல்ல, அதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும்ல. தப்பு எங்க எப்படி நடந்தாலும் பாதிப்பு பொம்பளைக்கு தான். இது ஏன் எந்த பொம்பளைக்கு அறிவு வர மாட்டேங்குது? நாட்டுல எத்தனை விஷயம் நடக்குது, ஏன்டி நீ எல்லாம் அறிவே இல்லாம இருக்கீங்க? இல்ல மாமா, அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். இருக்கட்டுமே, உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன் 2 கல்யாணம் பண்ணவள நாட்டுல நல்லா இல்லையா? அதெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். அவனை சம்மதிக்க வச்சு கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு அவனுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். நீ முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிரு. மாமே உன் மாப்பிள்ளையோட வரேன். ஹலோ, யாரு? உதயச்சந்திரனா? ஆமா. செந்தமிழ் அரசி IPS ஓட பிள்ளையா? ஆமா.
ரிட்டையர்டு ஜட்ஜி கார்த்திகேயனோட பையனா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு பாண்டியன், மொரட்டு பாண்டியன். ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே கிளம்பி குட்டி வீட்டுக்கு நீ வர, இல்லனா நான் கிளம்பி உன் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? குட்டி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. புரியலையே. எவ்வளோ நாள்டா நடிப்ப? இன்னும் எவ்வளோ நாள் நடிக்க போற? அதான் சொல்கிறல்ல, அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்னு. எனக்கு நிஜமாவே புரியலங்க. சரிடா, உனக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். குட்டியை கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணமா? எதுக்கு? எதுக்கா? அது சரிடா, அது சரி. நீ பண்ண காரியத்துக்கு ஒன்று வெட்டி போட்டு கர்மாதி பண்ணியிருக்கணும். என்ன பண்றது? எங்க அக்கா பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிடுமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கன்னு. நான் குட்டி கூட கொஞ்சம் பேசணும். ஒண்ணு வேணாம், நீ பேசுனது பண்ணதெல்லாம் போதும். நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நான் ஏங்க குட்டியை கல்யாணம் பண்ணோம்? தப்பு பண்ணல? தப்பு பண்ணலையாடா நீ? இல்ல, அது வந்து அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை. என்னடா சந்தர்ப்ப சூழ்நிலை டவுசரு? தப்பு பண்ணல? தெரியுதுடா, உன் மௌனத்திலே தெரியுதுடா நீ தப்பு பண்ணிருப்பேன்னு. அதே பர்றா, இந்த பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஒரே மாதிரி இருக்கீங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கன்றாவியை தான் 100 தடவை சொல்லிட்டியாடா. அதை பத்தி எனக்கு அவசியமே கிடையாது. என் அக்கா பிள்ளை நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வைக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தேவை. இந்த கல்யாணம் நடந்தா எங்க அப்பா அம்மா கௌரவம் என்ன ஆகும்? கப்பல் ஏறும். கல்யாணம் நடந்தா என்ன ஆகுமா? தபரே, கல்யாணம் நடந்தா உங்க வீட்டு கௌரவம் கொஞ்சமாச்சும் மிஞ்சும். இல்லனா என் பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கிட்டு கை கழுவுறதுக்கு வேடிக்கை பார்க்கறான் செந்தமிழ் அரசி IPS ஓட புள்ள. நாங்க போய் கேஸ் கொடுத்தோம்னா உங்க அம்மாவே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுவா. அப்ப உங்க கௌரவம் எங்க போவோம்? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணக்கார புத்தியை காட்டிட்டல நீ. ஏடா, இந்த பணக்கார பசங்க இதை ஒரு தொழிலாவே வச்சிருப்பீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நீங்க என்ன இரும்பா வச்சிருப்பீங்க? ஏழை விட்டு பிள்ளைய புடிச்சுக்கிட்டு பணம் இருக்கிற திமிர்ல ஆட்டையை போட்டு அல்வா கொடுத்துட்டு ஓடி போயிடுவீங்க. அந்த கால மலை ஏறிடுச்சோ. நீங்க அல்வா கொடுக்க நினைச்சா நாங்க ஆப்பு கொடுப்போம். முடிவா என்ன சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டாலும் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அத்தா ஒத்துக்க மாட்டாங்களா? எனக்கு அவசியம் இல்ல. பாண்டிய முடிவு எடுத்துட்டானா உங்க அம்மா இல்ல, எந்த அம்மா வந்தாலும் தடுக்க முடியாதுடா. இல்ல, நான் வேணா குட்டி கிட்ட பேசிட்டு பேசி அவ மனசை மாத்தி, மாமா அவர் ரொம்ப நல்லவர், அவரை விட்டுருங்க, அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவன் என் காலில் விழுந்து அழுவுறதுக்கா? அந்த விளையாட்டுலாம் இங்கே வேண்டாம். நான் சொல்றேன், அவனை குட்டியை நீ கல்யாணம் பண்றன்னு ஒத்துக்கிட்டா தான் இங்கிருந்து உயிரோட போக முடியும். இல்லைனாலும் போவ உடம்புல உயிர் இல்லாம போனமா. முடிவை நீயே பண்ணிக்க. சரி சரி மாப்பிள்ள, ஜாக்கிரதையா வீட்டுக்கு போங்க. நல்ல நாள் பார்த்து நான் சொல்றேன். போயிட்டு வாங்க. ஹலோ அப்பா, நான் கண்ணன் பேசுகிறேன். என்னடா அக்கா அமர்க்கலப்படுத்திட்டாலாமே ஃபோன் பண்ணா? அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டாளா? அதை நீங்கள் வேறு பெருமையாக சொல்கிறீங்க. கலைக்கு தெரிஞ்சா காய்ச்சி எடுத்துருவா. டே மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போகிற வழியில் ஃபோன் பண்ணாடா. சரி அதை விடு. நானும் அம்மாவும் என்னைக்கு வரட்டும்? நாளைக்கே வாங்க. சரிடா. ஆனால் ஒன்றே அம்மா நான் ரொம்ப திட்டுவேன். ஏன்டா? திட்டுற மாதிரி நடிப்பேன்ப்பா. அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. அம்மாட்டையும் சொல்லிடு.
அப்படியா? அப்ப நீ எவ்வளவு வேணாலும் திட்டு, நாங்க கண்டுக்கவே மாட்டோம். என்ன? இந்தாயா காப்பி. கண்ணை ஃபோன் பண்ணான். என்ன சொன்னா? நாளைக்கே நம்ம 2 பேரையும் கிளம்பி வர சொல்லிட்டான். ஆனா ஒண்ணு என்ன? நம்ம போன உடனே நம்மள ரொம்ப திட்டுவானா. எதுக்கா? திட்டுற மாதிரி நடிப்பானா. சரி எவ்வளவு வேணாலும் திட்டிக்கலாம்னு சொல்லிட்டேன். சோத்தையும் தண்ணியும் பார்த்தா எதை வேணா தாங்கிக்கிற ஆள் இல்ல நீ. வெக்கமான ரோஷம் பார்த்தா பொழைக்க முடியுமா? நீ வேற. குட்டே, உதகிட்ட உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டோமா? பயபுள்கிட்ட உன்னை பத்தி பேசினாவே மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம் வருது. கல்யாணத்தை பத்தி என்ன சொன்னார் மாமா? அதைத்தான் சொல்றான்ல, உன்னை கட்டிக்கிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறான் அவன். என்ன ஒன்று, அவங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களான்னு ஒரு சின்ன ஃபீலிங்கு. பட் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலன்னா அவங்களெல்லாம் தூக்கி போட்டு வந்து உன்னை கட்டிக்குன்னு பையன் சொல்லிட்டான். இந்த சந்தோஷத்தை பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போடான்னு. இல்லை, நான் நாளை குறிச்சிட்டு வந்து அவளை பார்க்குறேன், அப்போ தான் அவளுக்கு சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு போயிட்டான். நீ கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்பட்ட அதே பையன் அவனுக்கு உன்னை நான் கட்டி வச்சிருவேன். என்ன, அதில் எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு மட்டும் அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சு ஒரு 4-5 குழந்தைய பற்றி சந்தோஷமா நீ வாழணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். எங்க அக்காவுக்கு கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்றணுமா, அது போதுமா எனக்கு. கலை, விடு. என்ன, நீ போய் உட்காரு, நான் துவைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நான் துவைக்கிறேன். இதுக்கு தானே நான் வந்தேன். டாக்டர் என்ன குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்க சொன்னாரு. சரி, நான் அலசுறேன், நீ போய் காய போடு. விட்டுட்டு போ. கலை, எப்படிமா இருக்க? போதும், நிறுத்துங்க. எங்க வந்தீங்க? என்னங்க? ஏண்டா நீங்க பாட்டுக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்துட்டீங்க, நாங்க 2 பேரும் அங்க அனாதை ஆயிட்டோம். அதனால இங்க வந்துட்டீங்களா? மாசம் மாசம் பணம் அனுப்புறேன், வாங்கிட்டு அங்கே இருங்க. டேய், சோத்துக்கு வழி இல்லாம இங்க வந்தோம் நினைச்சியா? நான் டெய்லி ஆஃப் அடிப்பேன்டா. உங்க அம்மாவை உட்கார வச்சு சோறு போடுவேன். ஊர்ல பேய் இருக்கு, கையில உடுக்க இருக்கு. பாசண்டா, உங்களை எல்லாம் பிரிஞ்ச பாசத்துல தான்டா வந்திருக்கோம். ஆமா கலை, மருமகளை மகளா நினைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்னை ஒரு மனுஷியா கூட நினைக்கல. நான் உனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சாச்சே, எனக்கே உடம்பெல்லாம் கூசுது. கலை, என்ன மன்னிச்சிட்டு கலை, உன் காலில் வேணா விழுற. என்னத்த இதெல்லாம்? என்ன 2 பேர் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? கொல்ல போறவங்க 2 பேருமே கிளம்புங்க. கேட்டியா என் பிள்ளை சொல்றத? நம்ம 2 பேரும் டிராமா பண்றோமா? திடீர்னு திருந்துட்டீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. டேய், ஒரு மனுஷன் தப்பு பண்றதுக்கு 1 நிமிஷம் தான், திருந்துறதுக்கு 1 நிமிஷம் தான்டா. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். நாங்க மனசு திருந்தி வந்திருக்கோம்டா. ஆமாம்மா, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமாங்கிற நினைப்பை தவிர வேற எந்த நினைப்பும் எங்களுக்கு இல்லம்மா. கண்ணு, உனக்கு ஆசை ஆசையா மாங்க வருவா கொண்டு வந்து வச்சுக்க. பேரனோ பேத்தியோ எதுவா இருந்தாலும் நெஞ்சில சுமக்கணும். என் மடியில போட்டு கொஞ்சம் இவர் மூஞ்சில உச்சா அடிக்கணும். டேய், தான் ஆடாட்டியும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு எங்களால இருக்க முடியலடா. ஏதோ அக்கா வந்தா கலை மனுச்சு ஏத்துக்கிட்டா. அக்கா கூட ஒரு வகையில பாவம். ஆனா நீங்க 2 பேருமே விஷம். உங்ககிட்ட எவ பேசுவா? கலை, கல்யாணம் ஆகி மருமக வந்தா நகை நட்டு சீர் செனத்தி எல்லாம் கொண்டு வருவான்னு நினைச்சோம். நீ வெறும் கையோட வந்தியா? அந்த கோவத்துல தான் நாங்களாம் அப்படி நடந்துக்கிட்டோம் கண்ணு. ஏய், அதை விட பெரிய சொத்து வரப்போகுதுரி, நம்ம வாரிசு. இதை விட என்னடி சொத்து வேணும்? கலை, உன் அம்மா அப்பா தப்பு பண்ணிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மாட்டியா? எங்களை மன்னிச்சிடுவே இல்ல? இதோ பாரு மருமகளே, நீ மட்டும் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கல, நான் உடிக்க அடிப்பேன். சாகுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அடிச்சுக்கிட்டே சாவேன். ஐயோ மாமா, விடுங்க மாமா. எப்போ நீங்க என்ன மகளா நினைக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே உங்களை மன்னிச்சிட்டேன். உள்ள வாங்க மாமா. பாத்தியா, நம்ம மருமக நம்மள மன்னிச்சிருவான்னு சொன்னேல, பையடியா. வாமா உள்ள போலாம். நீ போடா. வாமா.
யார் நீங்க? என்ன வேணும்? மேடத்தை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? போலீஸ் உங்கள் நண்பனும் போடு வச்சிருக்கிறீங்க. நண்பனை பார்க்க எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? அதான் நேராக வந்துட்டோம். ஏய், என்ன நீ நக்கலா பேசுறியா இல்லை சீரியஸா பேசுறியா? மேடம் மேடம், அவன் சாதாரணமாக பேசினாவே நக்கலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சாரி மேடம். சரி, நீங்க இப்போ எதுக்காக மேடமை பார்க்கணும்? ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசணும், அதுக்காக தான். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஏய், எங்க வந்து என்ன பேசணும் உனக்கு தெரியாது. உள்ள வந்து ஏதாவது குறுக்க பேசணும் வாயை உடைச்சிடும், ஜாக்கிரதை. ரொம்ப பயப்படுறப்பா. யாருக்கு? எனக்கு தான். மிஸ்டர், மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. இல்லைங்க, அவங்க ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும். சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க. நாங்களும் முக்கியமான மேட்டர் தான் பேச வந்தோம். ஏய், ஏப்பா உள்ளதானப்பா பேசக்கூடாது சொன்னேன். பேசாம வாடா. ஏய் இல்ல, இங்க வா. லுக்கு பார்த்ததுக்கவா? இப்போ பார்த்துடுறேன். ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பிடுறேன். வணக்கம்மா. உட்காருங்க. பரவாயில்லைங்க. என்ன விஷயம்? அம்மா, என் பேர் பாண்டியன், இவன் பேர் செல்லப்பிள்ளை. என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு காதலிச்சு ஒருத்தன் கெடுத்து விட்டான். கல்யாணம் பண்ணிக்கிட்டானா முடியாதுங்கிறான். அதுக்காகவா என்கிட்ட வந்தீங்க? இதை உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எடுப்பாங்களாம்மா? என்ன அப்படி சொல்கிறீங்க? ஒரு பொண்ணோட பழகி இருக்கான், கெடுத்திருக்கான். இட்ஸ் அ பிக் கிரிமினல் ஆஃபென்ஸ். நீங்கள் போங்க, டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. எதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா பேசி பாருங்க. அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம். அப்பா அம்மா கிட்ட பேசி பாருங்கன்னு சொன்னேன். அதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க? இல்லைம்மா, சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கோம். சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? யார்கிட்ட? இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெரியவங்களை போய் பாருங்கன்னு. இதோ கம்ப்ளைண்ட் கூட ரெடியாக இருக்குதுமா. பெரியவங்க உங்களை பார்க்க வீட்டுக்கு போனோம், ஆனால் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்க இங்கேயே வந்துட்டோம். ஏன்னா எங்கள் அக்கா பிள்ளையை கெடுத்தது உங்கள் பையன் உதய். என்ன விளையாடுறீங்களா? உங்க பையன் தான் விளையாண்டு போயிட்டான். எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? என் பையனை பத்தி தப்பா பேசாதீங்க. நடக்கிறதே வேற. விவரத்தை கேட்காம இப்படி வீரமா பேசினா எப்படி? எங்க அக்கா பொண்ணு குட்டி, உங்க பையன் கூட ஃப்ரெண்டா தான் பழகினா. ஓ, அந்த குப்பத்து பொண்ண நினைச்சேன். ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும்னு நினைச்சேன். பெரிய எடுத்து பையன் பிளாக்மெயில் பண்ணா நிறைய பணம் வரும்னு நினைச்சு வந்தீங்களா? உங்க பணம் எனக்கு என்னத்துக்குமா? எங்க வீட்டு பொண்ணுக்கு வாழ்க்கை வேணும், அவ்வளவுதான். உங்க பையனை எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு என்ன வரதட்சணை வேணும்னு கேளுங்க, கொடுத்துட்டு போறோம். செல்லப்பிள்ளை, என்னப்பா? செக்கை கொடு. இல்ல மேல 10 ரூபா கொடுறா. இல்லப்பா. இந்தாங்கம்மா, இது 5 லட்ச ரூபா செக்கு, மேல 10 ரூபா வைக்கிறோம். எடுத்துக்கிட்டு வரதட்சணையா பார்த்து. என்ன வேலை பேசுறியா? என்கிட்ட வந்து என் பையனை வேலை பேசுறியா? Get out. எல்லாம் வெளியே போக, இல்லைன்னா தூக்கி உள்ள போட்டுடுவேன். எதுக்குமா இப்படி சத்தம் போடுறீங்க? சத்தம் போட்டால் நாங்கள் சரண்டர் ஆகிடுவோமா? எங்களை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி தள்ளி விட்ட அந்த செக்கை பாருங்க. உங்கள் பையன் உதவி கொடுத்த செக்கு தான் அது. சொல்லுங்க, எவ்வளோ பணம் வேணும்? 2 லட்சம், 3 லட்சம். எதுக்கு? டீ குடிக்கிறதுக்கா? சரி, 4 லட்சம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் போப்பா பேசாம. ஃபைனலாக 5 லட்சம் தரேன். தயவு செய்து இதுக்கு மேலே பத்தாதுன்னு சொல்லாதீங்க. இதுக்கு மேலே 1 பைசா கூட என்னால் தர முடியாது. இந்த 5 லட்ச ரூபா எங்கள் அம்மா என் பேரில் போட்டிருந்த FD. கொடு. இதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டீங்களே? பண்ண மாட்டேன். நீங்கள் கெடுத்த பொண்ணை நீங்களே கட்டிக்கோங்க தம்பின்னு உங்கள் பையன்கிட்ட கேட்டதுக்கு
எங்கள் வீட்டு பிள்ளையோட கற்புக்கு உங்கள் பையன் கொடுத்த விலை இது. 5 லட்ச ரூபா. ஏதோ அவர் பேரில் நீங்கள் எஃப்டி என்னமோ போட்டிருந்தீங்களாமே, அதான் உங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நான் ஏன் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்னா, உங்கள் பையனோட யோகிதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். உங்கள் பையன் தப்பு பண்ணலன்னா இவ்வளோ பெரிய தொகை எங்கிட்டயும் அவர் கொடுக்கணும். அவனை மிரட்டி 5 லட்ச ரூபாய்க்கு செக் வாங்கி அது என்கிட்ட காட்டி என்னே மிரட்டுறியா? தொலைச்சிடுவேன். இதே கம்ப்ளைண்டா வச்சு உங்களை உள்ள தள்ளிடுவேன். இப்படிலாம் நீங்கள் பிளேட்டை மாற்றுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கம்ப்ளைண்ட் எழுதி கையிலேயே வச்சுருக்குறோம்மா. செந்தமிழ் அரசியோட பையன் எங்கள் வீட்டு பிள்ளையை கற்பழிச்சு விட்டான், அந்த பையனுக்கு கட்டி வைங்கன்னு கேட்க போனோம். 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு வெளியே போட நாயேன்னு செந்தமிழ் அரசி ஐபிஎஸ் எங்களை மிரட்டினாங்கன்னு கம்ப்ளைண்ட் தாம்மா எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க இது கிரிமினல் கேஸு, இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு. நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பேன். அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கலைனாலும் நான் விட மாட்டேம்மா. ஏன்னா நான் ஒத்தாள் கிடையாதும்மா. அயோத்தி குப்பம், நொச்சி குப்பம், நெல்லி குப்பம், ஒண்டி தோப்பு, கோனேரி குப்பம், மந்தார குப்பம், புது குப்பம், திடீர் குப்பம், பொம்மை குப்பம், பனையூர் குப்பம், நொண்டி குப்பம், அரளி குப்பம், காந்தி குப்பம், கா குப்பம், மேட்டு குப்பம், புளியந்தோப்பு, பாண்டிச்சேரி, ராமேஸ்வரம், நாகர்கோயில், நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருச்செந்தூர், கீழக்கரை, கடலூர், பிச்சாவரம், ஏர்வாடி, காரைக்கால், நாகூர், ஏம்பல், தொண்டி, அக்கா மடம், தங்கச்சி மடம், தம்பி மடம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மீன்பசல், பழவேற்காடு, அத்திப்பட்டு, பட்டினப்பாக்கம், மீஞ்சூர், எண்ணூர், எர்ணாவூர், குளச்சல், காசிமேடு. அது ஏன் ஏரியா. மொத்த கடலும் கரைக்கு வந்து சேர்ந்துரும். ஒத்த போனை போட்டா போதுமா, கடல்ல திரும்பவும் சுனாமி புறப்பட்டுரும். எல்லாத்தையும் கூட்டு போய் அண்ணா சிலையில இருந்து சிவாஜி கணேசன் சிலைவரில் உட்கார வச்சிருவேன். போராட்டம் நடத்திடுவேன். மாதர் சங்கம் போவேன், மகளிர் அணி போவேன், எல்லாத்தையும் கூப்பிடுவேன். ஒரு பொண்ணுக்கு பொண்ணை எதிரி உங்க மேலே கேஸ் கொடுப்பேன். உங்க பதவிக்கு ஒல வச்சிருவேன். யோசிச்சு முடிவெடுங்க. யாரு? கொஞ்சம் வெளியே வரீங்களா? அரசி உள்ளவா? நான் ஒன்னும் உள்ள உட்கார வரல. உங்க பையன் பண்ண கேவலமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போக வந்தேன். கண்டிங்கன்னு சொல்லப்ப உங்க காதலே வாங்கல. இப்ப என்ன மீறி போயிட்டா? புரியல எனக்கு. புரியற மாதிரி சொல்லு. உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? உங்க பொண்ணு மாதிரி என்ன ஏமாத்திருக்கா, உங்களை ஏமாத்திருக்கா, எல்லாரும் ஏமாத்திருக்கா. பெரிய கிரிமினல் லாயரா இருந்து ஜட்ஜானவரோட புள்ளையாச்சே. இந்த பாரு, நான் கிரிமினல் லாயரா மட்டும்தான் இருந்தேன், கிரிமினலா இல்ல. அவன் ஆயிட்டா இல்ல, இப்ப அவன் அப்படிதான் இருக்கான். என்ன பண்ணா? குப்பத்துல ஒரு பொண்ணோட பழகிட்டு இருந்தான்ல. தெரியும். உன்னை என்னையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நிக்க வச்சானே. இப்போ அதுக்கு என்ன? போ. நான் அவங்கிட்ட கேட்டப்போ அந்த பொண்ணோட தப்பா பழகுற, ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அது எல்லாமே போய். அந்த பொண்ணோட தாய்மாமன் வந்தா, என் ஆபீஸ்க்கு வந்தா, என் மருமகளை உன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு கேட்டான். எவ்வளவு வரதட்சணை வேணும்னு வேற கேட்கறான். அப்படியா கேட்டா ராஸ்கல்? அவன் அங்கேயே ஷூட் பண்ண வேண்டியதானே? பணக்கார வீட்டு பசங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அது இதுன்னு காரணம் காட்டி பணம் பறிக்க ஆரம்பிச்சிருவானுங்களே. இல்ல, உங்க பையன் தப்பு பண்ணிருக்கான். நோ, நீ அவன் மேல என்ன தப்பு வேணாலும் சொல்லு. ஒரு பொண்ணோட பழக்கம்னு மட்டும் சொல்லாத, நான் அதை நம்ப மாட்டேன். நான் என் பையன் அப்படி வளர்க்கல. அது அப்ப என்னைக்கு பொறுப்பான அப்பாவா இருந்து வீட்டுல எல்லாரும் மேல பாசம் காட்டிட்டு பாருங்க. அது அப்ப என்னைக்கு பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், யாருமே வேண்டாம், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு வந்தீங்க பாருங்க. அதுவும் அவளுக்காக. அப்பவே எல்லாம் போயிடுச்சு. பொண்ணு போனா பொண்ணோட வாழ்க்கை போச்சு. இப்ப என் பையனோட வாழ்க்கையும் போகுது. அரசி, நீ 1000 சொல்லு, நான் அதை நம்ப மாட்டேன். எவனோ சொன்னதை கேட்டு என் முன்னால வந்து நிக்கிறியே. உனக்கும் பையன் மேல நம்பிக்கை இல்லையா? உங்களை விட 100 மடங்கு அவன் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். அவன் சொன்னதெல்லாம் நம்பினேன். ஆனா அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான். எதை வச்சு சொல்ற?
இது அவனுடைய செக், அவனுடைய பர்சனல் செக். என்ன விட்டுடுங்க, நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க, இதை வச்சுக்கங்க. குட்டியோட தாய் மாமன் கொடுத்துருக்கான். தப்பு பண்ணாமலையா கொடுத்தா? இவ்வளவு பணம் அவனுக்கு ஏதுன்னு பாக்குறீங்களா? அவன் ஃபியூச்சருக்காக நீங்களும் நானும் போட்டு வச்சிருந்தோமே ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அதை உடைச்சிருக்கான். இப்ப நம்புறீங்களா? உதய் வாடா இங்க உடனே. உதய், என்னடா அது? இந்த செக்கை நீ கொடுத்தியா? கொடுத்தியா? பதில் சொல்றா. கொடுத்தியா இல்லையா? சொல்றா. ஆமா. என்னடா செக் மறக்க முடியலடா. ராஸ்கல் கொண்ட இந்த சும்மா வேடா. அரசி வேண்டாம், வேண்டாம் அரசி, வேண்டாம் அரசி, நிறுத்து. அவனை சுட்டு என்ன பண்ண போற? ஒண்ணே ஸ்டாப் இட். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தோம். கேட்டேன், ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் மருந்து குடிச்சா, அப்பவும் கேட்டேன், ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். இதுதான் நடந்தது. அந்த ஒண்ணு இல்லைங்கிறது இப்படி எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடா ராஸ்கல். என் பொண்ணு போயிட்டா. சின்ன வயசு, அறியாத வயசு. அப்பா அம்மா மேல இருக்கிற கோபத்துல இதோ நிக்கிறாள, அவளாலேயே போயிட்டா. என் புள்ள இருக்கா, அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வா. என் மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துவேன்னு நினைச்சேன். இப்படியா? நீ பண்ண தப்ப மறைக்க தாண்டா நீ செல்வராணிய டார்ச்சர் பண்ணிருக்க. பாவண்டாவ எத்தனை தடவை நீ வீட்டை விட்டு போக கால்ல விழுந்து கெஞ்சிருக்கா. நீ அவ்வளவு தூரம் பண்ணியே, உன்னை நான் என்ன பண்றது? அவ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி பேத்துருவாங்க. உள்ள தூக்கி வைக்கட்டா? கொஞ்ச நாள் இருக்கிறியா உள்ள? உனக்காக நான் எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு எதிர்ப்பு சமாளிச்சிருக்கேன். உனக்கு ஒண்ணுனா நான் எவ்வளவு துடிச்சு போயிருக்கேன். நீ என்னை விட்டு போயிடுவியா? வரோ ஒருத்த தாய் மாமான்னு சொல்லிக்கிட்டு பேய் மாதிரி இருக்கான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஒன்ன அவளுக்கு கட்டி வைக்காம விட மாட்டான்டா. நோ, அப்படி ஒரு சம்பவம் நடந்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அத பத்தி அவனுக்கு என்ன கவலை? யாரு இருந்தாடா போனா என்ன? உதய், தப்பு பண்ணிட்டு தப்ப மறைக்கிறதுக்கு பணம் கொடுத்திருக்கியே, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமாடா? எல்லா ஆதாரத்தையும் நீ அவன் கையில கொடுத்திருக்க. இனிமே நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்தவும் முடியாது. 4 திசையிலும் மாட்டிக்கிட்டோம்டா. இந்த சிக்கல் இருந்து எப்பறம் வெளியே வர போறோம்? இப்ப சொல்ற, வந்தவன் ஜெயிப்பானா நாம ஜெயிப்போமானா எனக்கு தெரியாது. சட்டப்படி மூவ் பண்ணா அவனும் சட்டப்படி வருவான். இமோஷனலா முடிவெடுத்தா கோட்டை வரைக்கும் ஊர்வலம் போவேன்னு சொல்றேன். ஆனா நான் சொல்றேன், என் பையன் தப்பு பண்ணிருக்கான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் அவனை விட்டுட முடியாது. என் புள்ளை எனக்கு வேணும். அவனை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி என் மருமக செல்வராணியோட வாழ வைப்பேன். அதை மீறி ஏதாவது நடந்தது, நீயும் இருக்க மாட்ட, உன்னை பெத்த நானும் இருக்க மாட்டேன். ஏய், ஓரமா நின்னு சந்தோஷமா வேடிக்கை பாக்குறியா? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட?
என் குடும்பத்துக்குள்ள வந்து சூறாவளியை அடிக்கிறியா? ஆடிடு. எவ்வளவு தூரம் ஆடுறேன்னு நானும் பாக்குறேன். நான் என்ன பண்ண? ஏய் பேசாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஊமை கொட்டா மாதிரி அங்க நிக்கிறியா? என்னடி நீ எதிர்பார்க்கற? நான் ஓடி வந்து உன் காலை விழுந்து ஐயோ என்ன மன்னிச்சிடுன்னு சொல்வேன்னு நினைக்கிறியா? சொல்ல மாட்டேன்டே. என் குடும்பத்துக்குள்ள வந்து எல்லாரையும் பிரிச்சுட்டல. நான் ஒன்னும் பண்ணல. போடே, வரமாட்டேன் உன்கிட்ட. டேய் படா, என் பிள்ளையை எப்படி காப்பாத்தணும்? வேண்டாம் அரசி, வேண்டாம். தேவையில்லாம அவசரப்பட்டு போய் புதுசா ஒரு பிரச்சனையில சிக்கிக்காத. இதுதான் வாய்ப்புன்னு பத்திரிக்காரங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. பெரிய குடும்பங்கள்ல பிரச்சனைனா நடந்தது நடக்காதது இல்லாததையெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு பக்கம் பக்கமா கதை எழுதிட்டு இருக்காங்க. 1% 100% ஆக்கிட்டு இருக்காங்க. இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இல்ல இல்ல இல்ல, எப்படி 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 டீல் பண்ணுவீங்க? உன்னை பார்க்க வந்த அந்த தாய் மாமனை நான் பார்க்க மாட்டேன். சம்பந்தப்பட்ட அந்த குட்டிக்கிட்டே பேசுறேன். அவளுக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். ஏதோ பண்ணுங்க, ஆனா நான் என் பையனை இழக்க மாட்டேன். வாடா வா. இந்தாம்மா, இந்த ஆப்பிளையும் சாப்பிடு. இந்தா போதும், சாப்பிடுமா. இருக்கு. போதும். குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும். மருமக அப்படிதான் சொல்லுவா. குடு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா. சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடு. வர குழந்தை நல்லா வளரும். கொடுங்க. சாப்பிடு சாப்பிடு. இந்த மாம்பழமும் உனக்கு நீ குடுனா. ஐயோ போதும் தா. மருமக குடுமா. அத்தை ப்ளீஸ். சாப்பிடுடா கண்ணு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நல்லா சாப்பிடணும்ல. இந்தா பாரு எவ்வளவு சாப்பிடுற. போதும். பால குடி. குங்குமப்பூலாம் போட்டிருக்கு, குடி. ஆஹா, குங்குமப்பூலாம் போட்டிருக்கா. சாப்பிடுமா, குடி குடி. அப்பதான் குழந்தை புஷ்டியா இருக்கும். குடிக்கலை. குடிமா. குடிக்கலை. குடிங்கிறல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.